Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. AGS Entertainment கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி சிவனுக்கு உகந்த நாள் மட்டும் இல்லை, நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். நிறைய சிறப்புகளை பற்றி சொல்லலாம். அது குறிப்பாக சொல்ல போகும்போது நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் திருவண்ணாமலை, அதுலேருந்து நம்ம தொடங்குவோம். இந்த சிவராத்திரியுடைய தத்துவம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மெயினாக இந்த பிரளயம், இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு அழிவு நிலையை போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடுச்சு. அப்போது பார்வதி தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா, மீண்டும் இந்த பிரபஞ்சம் வர வேண்டும், உயிரினங்கள் அனைத்தும் படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி கடுமையான ஒரு தவம் மேற்கொள்கிறாங்க. ஒரு இரவு முழுவதும் தவம். அந்த இரவு முழுவதும் தவத்தின் பலனாக காலையில் சிவபெருமான் பார்வதிக்கு காட்சி கொடுக்குறாங்க. என்ன வரம் வேண்டும் கேட்குறாங்க. ஐயா, மீண்டும் பிரளயத்தில் உலகம் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு, பிரபஞ்சம் மீண்டும் தோணணும், எல்லா உயிரினங்களும் இருக்கணும், அவங்களுக்கு சுபிட்சமான விஷயங்கள் கிடைக்கணும், இந்த நாளை புனித நாளாக கொண்டாடணும், மகா சிவராத்திரியாக இந்த நாளில் உங்களை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு மோட்ச பிராபத்தை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தாயார் வேண்டுறாங்க. அந்த புனிதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. அப்போது இந்த நாள் முழுக்க அந்த சூரியன் மறைஞ்ச பின்னாடி மீண்டும் காலை சூரிய உதயம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சிவபெருமானை நோக்கி தியானம் பண்ணணும், மந்திர உச்சாரணம் பண்ணலாம், அமைதியாக அவரை தொழலாம், சிவன் ஆலயத்துக்கு சென்று அவர் அர்ச்சனை பண்ணலாம். முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம், மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டியது, முழு மனசோட அவரை வணங்கணும். முதல்ல ஒரு வில்வ இலையாவது சொல்கிறாரு, புராண காலத்தை சொல்கிறான், நீங்கள் முழு வில்வலை நிறைய ஒரு மாலையாத்தோட விட பண்ண தேவையில்லையா, சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வ இலை செஞ்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சாலும் உங்களுக்கு மோட்ச பதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு புராணத்தில் சொல்லப்படுது. அதோட அற்புதமான விஷயம், ஒரு வேடுவர் கதை இருக்குது இந்த புராண காலத்தில். இதே மகா சிவராத்திரி ஒரு அற்புதமான கதை. அதாவது வேடுவர்னாவே வேட்டையாடுவர்னு அர்த்தம். அவங்களோட தொழில் வேட்டையாடுதல், விலங்கை வேட்டையாடி அதை உண்ணக்கூடிய ஒரு பிரதான தொழில் தான் அவங்க தொழில். அப்போது ஒரு காட்டில் இருந்த வேடுவனுக்கு அவங்க குடும்பத்தில் அன்றைக்கி எல்லாருமே பசியோடு இருக்காங்க. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஐயா குழந்தைங்கள்லாம் பட்னியாக இருக்குது, ஏதாவது ஒரு உணவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நடுநீசி ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு அவர் சொல்கிறார். இல்லை ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க சொல்லிட்டு வேடுவன்கிட்ட சொல்லும்போது அந்த வேடுவன் வேட்டைக்கு போகிறாரு. ஒரு நீரோடையை பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக இங்கே மான் தண்ணி குடித்து வரும், வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் தாகத்துக்காக தண்ணியை கொஞ்சம் ஒரு சொம்பில் எடுத்து போய்ட்டு அன்னை மண்பாண்டம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. அந்த மரம் வில்வ மரம், அது அவருக்கு தெரியாது. கீழே சிவலிங்கம் இருக்குது, அது அவருக்கு தெரியாது. மேலே ஏறி உட்காந்துட்டாரு. ஏதாவது உயிரினம் வருதான்னு பார்க்குறாரு. ஒரு மான் கண்டிப்பாக வந்துருச்சு, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்போது வில்லேந்தி இவர் அடிக்கும்போது மான் பார்த்துடுச்சு இவரை. ஐயா வெயிட் பண்ணுங்க, நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்னை நீங்கள் கொண்டுடலாம், தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னை நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு இந்த வேடுவன் கேட்குறாரு. உன்னை சொல்லுது, நம்பி தான் தீரணும், வெளியிலைங்க, நான் சொன்ன பேச்சை காப்பாற்றுவேன், ஆனால் நான் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உயிர் எடுத்துக்கங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்து போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவர் வெயிட் பண்ணுறாரு. இவர் வெயிட் பண்ண சமயத்தில் ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்குது. இவர் வெயிட் பண்ண அந்த மரத்துலேருந்து அந்த வில்வ இலை ஒவ்வொன்றா கீழே விட ஆரம்பிக்குது. அந்த தண்ணீரும் சொட்டு சொட்டாக விழ ஆரம்பிக்குது. எங்கே விழுது? கீழே ஐயன் இருக்கார், சிவபெருமான் மேலே லிங்கத்து மேலே பட்டுனே வருது இரவு முழுக்க. இந்த விஷயம் அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடக்குது. இந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த மான் தன்னோட குடும்பத்தோடு அங்கே வந்துடுச்சு. அப்போது மனைவியானவள் சொல்கிறா அவர்கிட்ட, ஐயா நான் என்னுடைய உயிர் எடுத்துடுங்க, மற்ற 3 பேரை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குது. கணவர் சொல்கிறான், இல்லை நீ தான் பசங்களை பார்த்தணும், நீ என் உயிரினு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தராக கேட்குறேன். கடைசியில் அந்த குழந்தைகளாக இருக்கிற மான்கள் கடைசியில் கேட்குது, ஐயா அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும், இன்னும் 4 கொஞ்சம் பெற்றுக்க முடியும் அவங்களால, எங்கள் உயிரை நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது வேடனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா அது, நம்ம ஒரு 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 விஷயத்தான் பண்ணலான்னு அவங்க இவ்வளோ பேர் கேட்குறான்னு சொல்லிட்டு அவருக்கு மனம் ஒரு மாதிரி ஒரு பேதலிச்சு போகுது, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனால் அந்த சமயத்துலேயும் இவர் வருத்தப்பட அந்த மரத்து மேலே உட்கார என்ன ஆகுது, அந்த வில்வேலை அபிஷேகம் தொடர்ந்து கூட நடந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு ஞானம் பிறக்குது. கடைசியில் சிவனே அப்படின்னு நினச்சி கீழே விழுறாரு. சிவபெருமானை காட்சி கொடுக்குறாரு. தெரிஞ்சோ தெரியாமையோ இன்று இரவு முழுவதும் என்னை நினைத்து கொண்டு நீ அபிஷேகம் பண்ணிட்ட, நீ செய்யலைனாலும் உன்னுடைய கால்களும் மற்ற விஷயம் செஞ்சிடுச்சு, ஆனால் இன்று முதல் நீ குகன் என்று அழைக்கப்படுவாய், ஸ்ரீ ராமபெருமானுக்கு அவருடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்து கூட இருந்து துணை புரிவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்ச பதவியும் கொடுத்த நாள் தான்
இந்த மகா சிவராத்திரி. அப்போது தன்னை அறியாமல் நிகழ்ந்த ஒரு விஷயத்துக்கே மோட்சம் கிடைக்கும்போது நம்மெல்லாம் ஓரளவுக்கு நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்ம செய்யக்கூடிய செயல் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு புரியக்கூடிய தன்மை நமக்கு உண்டு. அப்போது இந்த மகா சிவராத்திரி நாளில் அந்த சிவபெருமானுடைய நாமங்கள் எந்த பெயர் உங்களுக்கு பிடிக்குதோ பரவாயில்ல, சிவனே அப்படி சொல்லுங்கள், சிவபெருமானே சொல்லுங்கள், எந்த பெயர் வைத்தாவது அவரை வணங்குங்கள். முழு இரவு கண் விழித்து இருங்கள், அவர் நாமத்தை சொல்லுங்கள். ஒரு வில்வத்தை வச்சாவது அவருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்க, ஒரு ஆராதனை பண்ணுங்க, ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க, முழு நேரம் ஜெபம் இருங்க. அப்போ உங்களுக்கு மட்டுமே இந்த மோட்சம் கிடைக்குமா? இல்லை, உங்கள் குலம் முழுவதுமே கிடைக்கும். உங்கள் வம்சாவளி அனைவருக்கே கிடைக்கக்கூடிய விஷயம். அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை பற்றி இங்கே சொல்லியே தீரணும். ஏன்னா நினைத்தாலே முக்தி சரஸ்தலம் இது தானே. நீங்கள் மற்ற உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் அந்த கோயிலுக்கு சென்று வணங்கும் போது தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது தான் அடிப்படை விஷயம். ஆனால் நினைத்தாலே முக்தி எந்த ஸ்தலம்? நம்ம திருவண்ணாமலை தான் நினைத்தாலே முக்தி ஸ்தலம். அக்னி ரூபமாக உட்காந்துக்காரு. ஏன் அவர் அக்னி ரூபமாக மாறாரு? அதுக்கும் சிவராத்திரிக்கு என்ன தொடர்பு? நிச்சயமாக உண்டு. ஏன்னா அந்த காலத்திலே சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேருக்குள்ள சரி யாருக்குப்பா சக்தி அதிகமாக இருக்குது, ஒரு சேலஞ்சு பண்ணிடலாம் அப்படின்னா இது அவங்களுக்கால சேலஞ்சு இல்லை, மனிதர்களுக்கு உணர்த்தக்கூடிய தத்துவத்துக்கான விளைஞ்ச ஒரு கதை தான் இந்த விஷயம். 3 பேருக்குள்ள ஒரு போட்டி ஏற்படுது. அந்த போட்டியில் அடிமுடி காணா அண்ணாமலை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? அப்போ 2 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. சிவன் என்ன சொல்கிறாரு, பரவாயில்லப்பா என்னுடைய அடிமுடியை யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அவங்க தான் உண்மையான ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கலாம், பலம் அதிகம் ஏற்றுக்கலாம், ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடிமுடி காணா அண்ணாமலையாக நிற்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, பிரம்மன் மேலே போகிறாரு, பல யுகங்களாக கடந்து போகிறாரு. அவரால் உச்சி தலையை பார்க்க முடியல, கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. அதான் நேசரமான உண்மை. இவர் நம்ம மகாவிஷ்ணு பெருமாள் பாதுக்கு அப்படி கீழே போகிறாரு. வாமன அவதாரம் எடுத்து நோண்டினே போகிறாரு. பன்றி அவதாரம் சொல்லுவோம் இல்லையா, கூர்ம அவதாரம் சொல்லி அதை போட்டி கீழே அவர் பக்கம் கீழே போகிறாரு, இவர் பக்கம் மேலே போகிறாரு. ஒரு இடத்துல யாருக்கு பிரம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. சரி எப்படி நம்ம இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த தலையிலேருந்து தாழம்பூ ஊந்து வருது. அதுக்கிட்ட கேட்குறாரு, அம்மா எவ்வளோ நாளாக நீங்கள் வரேன்னு. நான் பல யுவங்களாக அங்கேருந்து மேலேருந்து வரேன்னு சொன்னால் ஒரு ஐடியா தோணுது, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமா. நான் சிவனுடைய மேலே பார்த்துட்டேன், அவருடைய உச்சந்தலையை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நான் கூட்டும் போகிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பொய் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், அதுக்கு உனக்கு தேவையான உதவியை செய்கிறேன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு, பிரம்மா தாழம்பூட சொல்கிறாரு. அந்த அம்மா கொஞ்சம் யோசித்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் சிவபெருமானுக்கு அப்புறம் தெரியுது. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன நடக்குதுன்னா, கடைசியில் நம்ம பன்றி அவதாரம் எடுத்து அந்த காலை ஒரு லேசாக தொட்டுறாரு. யார் தொட்டுறாரு, நம்ம பெருமாள் போயிட்டு சிவனுடைய பாதத்தை லேசாக தொடுறதுக்கு முன்னாடி சிவபெருமான் இறங்கி வந்துடுவார். நீ என் காலை தொடக்கூடாதுப்பா, இந்த போட்டி இதோட முடிவு பெறுதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க போவோம். பிரம்மா சொல்கிறாரு, இல்லை நான் ஏற்கனவே பார்த்துன்னு சொல்லும்போது தான் சிவபெருமான் சொல்கிறாரு, தேவையற்ற பொய் சொன்னதுனால உனக்கு எங்கேயுமே கோயில் இருக்காது சொல்லிட்டு சாபத்தை விடுறாரு. தாழம்பூவும் நீ எல்லா பூக்களுக்கும் இறைவனுக்கு அர்ச்சனைக்கு வைத்த தன்மை உண்டு, ஆனால் நீ இவ்வளோ வருஷமாக யுகயுகமாக தவம் இருந்து பெற்ற எல்லா தவப்பலையும் இருந்து உன்னை யாருமே பயன்படுத்த முடியாது, எந்த பூஜைக்குமே உகந்த மலராக நீ இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாரு. அப்போது அந்த அடிமுடி காணாத அண்ணாமலையாக அவர் நிற்கும்போது தான் அவர் ஞான பிழம்பாக நெருப்பு பிழம்பாக பிரபஞ்சத்துடைய தத்துவமாக என்ன இடம் தான் திருவண்ணாமலை. அதுதான் ஜோதி பிழம்பு, ஜோதி. இது ஏதாவது வள்ளல் பெருமான் சொன்னார், அருப்பெரும் ஜோதியே தனிப்பெரும் கடன் சொன்னார் பார்த்தீங்களா, ஜோதி. அந்த ஜோதி வடிவமான ஒரு விஷயந்தான் திருவண்ணாமலை, மோட்சத்தை தரக்கூடிய இடம். அப்போது நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய நாளில் முழுவதுமாக நீங்கள் சிவனுக்கு அர்ப்பணிக்க ஒரு நாளாக இருங்க. எந்த வேண்டுதல் வைங்க, இந்த காலத்தில் நடக்குமானா நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னா பார்வதி தாயார் இந்த வரத்தை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஐயா இந்த நாளில் நான் தவம் செய்த நாளில் எனக்கு கிடைச்ச எல்லா வரங்களும் இன்றைக்கி யாரெல்லாம் அவங்களை நினச்சி தவம் செய்கிறாங்களோ, முழுவதுமாக கண் விழித்து உங்களுக்கு பூஜை செய்கிறாரோ, அவங்களுக்கு அனைவருக்குமே அவங்களுக்கு கேட்ட வரத்தை தாண்டி மோட்ச பிராப்தத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்வதி தாயார் நமது அன்னை அவங்க வரத்தை வாங்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ எளிமையான ஒரு பரிகாரம், செலவில்லாத பரிகாரம். உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் வெல்லம் கிடைக்கும், கிடைக்காத இடமே கிடையாது. அற்புதமான மிக மிக இதை விட எளிமையாக நம்ம சிவபெருமானை தொடர்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. மகா சிவராத்திரி எவ்வளோ விஷயம் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, கிரகத்தினுடைய தாக்கம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளோ தவறு செய்தாலும் பரவாயில்ல, இறைவா என்னை மன்னிச்சிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான நாள் தான் இந்த நாள். அதே நேரத்தில் இந்த நாளில் குல தெய்வத்தை வணங்கும் போது கூடுதலான சக்தி கிடையாது சொல்லிட்டு புராண கதையில் இருக்குது. அதனால் அவசியம் இந்த நாளில் குலதெய்வத்தை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய தொழுகையை தொடங்கி ஈவினிங், அதாவது மாலை நேரத்திலேருந்து
வெடிகாலம் வரைக்கும் சிவனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. எல்லா புண்ணிய பலமும் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வம்சத்துக்கே கண்டிப்பாக கிடைக்கும். அங்கங்கே எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, சரி வீட்டில் சிவன் படத்தை வச்சுருக்கீங்களா, பூஜை பண்ணுங்க. எங்கே இருந்தால் இடம் பொருள் ஏவல் இதுக்கு கிடையாது, எந்த நியதியும் கிடையாது. வயதானவர்கள் நோயற்றவர்கள் அவசியம் நீங்கள் உண்மையிலே அன்றைக்கி விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைகள் வரைக்கும் அவசியம் இல்லை. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு விரதம் மேற்கொள்ளுங்க. அது உங்களுக்கு உடல் நல்லதுக்கு மனசுக்கு நல்லது. வயதானவங்க யாரும் தயவு செஞ்சு உங்களோட உடலை வருத்திக்க தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த சமயத்தில் நான் கிரிவலம் அவர் பார்த்தே திருன்னு சொல்லிட்டு யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. அங்கே சிவன் மலையாக இருக்கிறார், ஜோதி பிழம்பாக இருக்கிறார். ஜோதி தான் உண்மையான விஷயம். அந்த ஜோதி உங்கள் மனசுக்குள்ளே வரணும். அக வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவனை நோக்கி அமைதியாக உட்காருங்க. அகத்துக்குள்ளே சிவனை பாருங்கள். புறத்த வழியில் அவர் வழிபாடுன்றது ரெண்டாவது விஷயம். அகத்துக்குள்ளே அவர் வரவைங்க. கையில் ஒரே ஒரு வில்வத்தை வச்சுங்க, ஒரு 10 வில்வத்தை வச்சுங்க. ஓம் நமச்சிவாய நமன்னு சொல்லிட்டு அவருக்கு உங்கள் கையால் தண்ணியை ஊற்றிட்டு நீங்களே அபிஷேகம் பண்ணுங்க. யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. சிவலிங்கம் எங்கிருந்தாலும் லிங்கம் லிங்கமே, அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் கையால் அவரை மனசோடு பூர்ச்சிக்கும் போது எல்லா கர்ம வினைகளும் முதல்ல வினையை அறுக்கணும். இங்கே என்னென்னா செய்வினைன்னு சொல்லுவோம் இல்லையா, நாம் செய்த வினையை தான் நம்மக்கிட்ட நிற்கும். அதான் விஷயம். அந்த செய்வினையை கட் பண்ணக்கூடிய முக்கியமான காரகத்துவ தெய்வம்னா சிவபெருமான் தான். அந்த பற்றற்ற நிலையை அறுத்து உங்கள் மோட்ச பதவிக்கான சிற்றின்பத்திலிருந்து பேரின்ப நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய தெய்வம் யாரான்னா நமது சிவபெருமான் தான். அதுக்கான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. அதில் உலகம் முழுக்க இருக்கிற நம்ம ஐபிசி பக்தர்கள் அவசியம் இதை ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் அன்போடு இந்த பூஜை முறை செஞ்சு மோட்சப்பதி அடையத்துக்கான வழிமுறையை கொடுத்த இவங்களை நன்றி செலுத்திட்டு அந்த பூஜையை தொடர்ந்து சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். நிறைய அன்பர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இந்த இடத்துல எதுவுமே ஒரு கிடைக்காத சூழ்நிலை இருக்குது, நான் என்ன பண்ண, ஒரு கேள்வி இயல்பாக இருக்குன்னு தான். உண்மைதான். இப்போ இங்கே இரவாக இருக்குது, அங்கே பகலாக இருக்கும், அங்கே பகலாக இருக்குது இரவாக இருக்கும், அது சொல்ல முடியாது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக வழிபாடு மனசார நினச்சியங்க. சிவனுக்கு நீங்கள் உங்கள் கையால் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது போல் ஒரு பாவத்தை நினச்சியங்க. உங்களுக்கு நம்பூர் கோயில் பற்றி எல்லாம் தெரியும், சிவன் எங்கே இருக்காருன்னு தெரியும், நல்லா தெரியும். ஜோதி பழம்பாக இருக்கிறார், அக்னி பழம்பாக இருக்கிறார். அவரை மனசார நினச்சியாங்க. நினச்சிட்டு உங்கள் கையால் அந்த வில்வ இலையால் அவருக்கு அர்ச்சனை பண்ணுவது போல் ஒரு பாவனையை ஒரு 10 நிமிடம் அமைதியாக உட்காந்து செஞ்சாவே உங்களுக்கு கண்டிப்பாக புண்ணிய பலன் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இடம் பொருள் ஏவல் இதற்கு தேவையில்லை. இந்த சிவராத்திரி நம்ம பேசக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளில் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அங்கே பகல் ஓகே பரவாயில்ல, இந்த டைமிங் ஒத்து வரல, ஐயா நான் வேலை செஞ்சீங்க என்ன செய்யுது, எதுவுமே பண்ணாதீங்க. அமைதியாக நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே அவருக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி சிவபெருமானே போற்றி, நமச்சிவாய போற்றி, நாதன் தாள் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக மனசுக்குள்ளே வேண்டுங்க. அவர் எங்கிருந்தாலும் ஓடி உங்களை காப்பாற்றுவார். உங்கள் குடும்பத்தை, இங்கே இருக்கிற குடும்பத்தை அவர் காப்பாற்றுவார். நீங்கள் செய்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வேலை இடத்துலேயே அதே இடத்துல நின்று செய்யுங்க. இதுக்காக உடனே இங்கே பக்கத்தில் கோயில் இல்லையா நான் என்ன பண்ண சொல்லிட்டு யாரும் தயவு எல்லா இடத்துலையும் இருக்கு பாரு, பிரபந்தத்தில் எல்லா இடத்துலையும் சிவன் தான், சிவம் அன்பு தான். எல்லா இடத்துலையும் பரம்பொருள், அவர் பேர் என்ன, பரம்பொருள், எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிற ஒரு தெய்வம். அதனால் எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த நாட்டிலிருந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷம் மனசார அவருங்க பூஜை படம் நினச்சியங்க. புண்ணிய பலன் அனைத்தையுமே உங்ககிட்ட கண்டிப்பாக சேர்ந்தே தீரும். இது நிச்சயமான உண்மை. உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், சிவராத்திரின்றது மாதம் வரக்கூடிய நிகழ்வு தான். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு புனிதத்தன்மை உண்டு. இப்போது இந்த மாத சிவராத்திரியெல்லாம் விரதம் இருக்க முடியலன்றவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள். அப்போது விட்டு போன எல்லாருக்குமே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ஒருங்கிணைப்பு பண்ணுற விஷயந்தான் இந்த மகா சிவராத்திரி. ஐயா நான் போன மாதம் எல்லாம் செய்ய முடியாது, முக்கியமான ஒரு விஷயத்தில் இருந்தேன், எங்கள் வீட்டில் பிரசவம் நடந்துச்சு, அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், இல்லை எனக்கு அடிபட்டுருச்சு, வேறு ஒரு வேலை நிமித்தமாக இருந்தேன், என்னால் செய்ய முடியலன்றதுக்கு விஷயமாக தான், முக்கியமான விஷயந்தான் இந்த விட்டு போன எல்லா விஷயத்துக்கும் ஒருங்கிணைந்து பண்ணுறக்கூடிய விஷயந்தான் இந்த மகா சிவராத்திரி. அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா இரவில் வருது, முழுமையாக ஒரு ஓய்வு பண்ணுற ஒரு நேரம். நீங்கள் எல்லா வேலையை விட்டுட்டு உறங்க போகிற ஒரு நாள் தான். ஒரு இரவு நீங்கள் உறங்காமல் இருந்து சிவபெருமானை தொழும்போது பல ஜென்மங்கள் நீங்கள் செய்த பாவங்கள் போகும். எத்தனையோ விஷயமா எதோதுக்கோ நீங்கள் நம்ம உண்மையில் நம்ம ப்ராக்டிக்கலாக பேச போனால் நிறைய நாட்கள் நிறைய நேரத்தை நம்ம இரவு நேரத்தை வீணாக்கியிருப்போம் பல விஷயத்துக்காக. உங்கள் புண்ணிய ஆன்மா, உங்கள் ஆன்மா புண்ணியம் அடையணும், உங்கள் வீட்டில் இருக்கிற கர்ம வினைகள் துணையணும், நீங்கள் நல்ல மனைவியோ துணைவியோ அமையணும், நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும், நல்ல பொருளாதாரம் வரையணும், அதையும் தாண்டி பிறவா நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு தான் ஒவ்வொரு ஞானிகளும் முனிவர்களும், இன்னும் காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசும்போது முட்டி போட்டு இமயமலைக்கு போனாங்களாம் சிவபெருமானை பார்க்குறதுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த விஷயத்தை இலக்கு அடையிறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்காக பார்வதி தாயார் ரொம்ப எளிமையாக, ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்காத,
நீ எப்போ கும்பிட்டியோ கும்பிடலையோ இந்த ஒரு நாளாவது முழு நேர இரவில் அவரை வணங்கினா அந்த புண்ணிய பலன்லாம் கிடச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு வழி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. தயவு செஞ்சு இந்த ஒரு நாளில் கண் தூங்காமல் கண் விழித்து எல்லாருமே சிவ மந்திரத்தை வீட்டில் ஒரு கூட்டு ஜபம் மாதிரி பண்ணி தயவு செஞ்சு சிவநாமத்தை உச்சரிச்சுனே வாங்க. எல்லா புண்ணியங்களும் உங்கள் வீடு தேடி உங்கள் வாசல் தேடி உங்கள் குலதெய்வம் மூலியமாக வந்து நிச்சயமாக சேரும். சித்தருடைய வாக்கு, இது யாரும் ஒன்றும் முடியாது, மறைக்கிறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. முழுக்க முழுக்க பல யுகங்களாக நடக்கக்கூடிய விஷயம் அது. நமக்கு இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக நமது ஈசன் உட்கார்ந்துக்காரு. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் சிவபெருமான். அவருடைய அருளாற்றை பெறுவதற்கு முழுமையாக இந்த ஒரு இரவாவது அவர்கிட்ட நீங்கள் அர்ப்பணை விருப்பமாக இருந்தீங்கன்னா எல்லா நன்மையான விஷயங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். நிச்சயமான உண்மை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. AGS Entertainment கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது.